வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். மத்திய மலைநாட்டில் தொடரும் இயற்கை சீற்றம். கண்டி வட்டவளை தோட்ட பகுதிகள் கடுமையாக பாதிப்பு. கடல் சீற்றம். முல்லைத்தீவில் மீனவர் வாடிகளுக்குள் புகுந்த கடல் நீரால் பரபரப்பு. கணனி கோளாறு சீரமைப்பு. குடிவரவு திணைக்களத்தின் கடவுச்சீட்டு சேவைகள் வழமைக்கு திரும்பின. இலங்கையில் அடுத்தடுத்து இருவேறு பேருந்து விபத்துக்கள். அரச பேருந்து கவிழ்ந்து விபத்து. அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு. 72,000 புதிய நியமனங்கள் மற்றும் அவசர ஆசிரியர் நியமனங்களுக்கு அரசு நடவடிக்கை. எரிபொருள் விநியோகத்திற்கான QR முறையையும் 50 ரூபாய் வரியை நீக்க கோரிக்கை. வெள்ளப்பெருக்கு அபாயம். வடக்கு மாகாண உள்ளூராட்சி மன்றங்கள் தயார் நிலையில் இருக்க ஆளுநர் அவசர உத்தரவு. எல்லாருக்கும் ஒவ்வொரு சிந்தனை எல்லாருடையும் சிந்தனை எல்லாருடையும் இருக்கிற சிந்தனை நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா எங்கேயோ போகலாம். மற்ற ஒபிசும் ஒரு அழகா இருக்கும். மாவட்டபுரம் மாமங்கேஸ்வரர் ஆலயத்தில் கோலாகலமாக இடம்பெற்ற ரதோற்சவ திருவிழாக்கள். தீவு முழுவதும் கிராம அலுவலர்களின் 2வது நாள் வேலைநிறுத்தம். நிர்வாக சேவைகள் முடக்கம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய மலைநாட்டில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் பலத்த மழை மற்றும் காற்று காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ரங்கல கோணாவல தோட்ட பகுதியில் நிலவுகின்ற மழையினால் லயன் குடியிருப்பு ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்து சமையலறை சேதமடைந்துள்ளது. மேலும் வீடுகளுக்குள் நீர் புகுந்துள்ளதோடு மற்றொரு லயன் குடியிருப்பின் சுவர் எந்நேரமும் இடிந்து விழும் அபாய நிலையில் வளைந்துள்ளது. 4 பாறைகளுக்கு நடுவே அமைந்துள்ள 6 லயன் அறைகளின் சுவர்களில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பலத்த காற்றினால் கூரை தகரங்களும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இதனால் இந்த பகுதியில் வாழுகின்ற 46 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அச்சத்தில் உள்ளார்கள். இதேவேளை வட்டவளை நகரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 350 குடும்பங்கள் வாழுகின்ற ஜனவசம பெருந்தோட்ட சபைக்கு சொந்தமான மவுண்டின் தோட்டம் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ளது. மவுண்டின் புகையிரத நிலைய அலுவலகம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் பிரதான சாலைகளில் மண் சரிந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்போது தோட்ட நிர்வாகம் மண்ணை அகற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இங்கு மண்மேடு சரிந்ததில் ஒரு லயன் குடியிருப்பு சேதமடைந்து 3 குடும்பங்கள் தற்காலிகமாக தோட்ட ஆலயத்தில் தங்க வைக்கப்பட்டு தற்போது வீடு திரும்பியுள்ளார்கள். எனினும் மீண்டும் மழை பெய்தால் இதே நிலை தொடரும் என்பதால் தமக்கு நிரந்தர தீர்வை வழங்க அதிகாரிகள் மற்றும் தோட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்று காலை திடீரென ஏற்பட்ட கடற்சீற்றம் காரணமாக கடல் நீர் கரையை தாண்டி மீனவர்களின் வாடிகளுக்குள் புகுந்தது. இதனால் அந்த பகுதியில் பெருமளவு நீர் தேங்கி மீனவர்களின் அன்றாட வாழ்வாதாரமும் இயல்பு வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கரைத்துறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் தொம்மைப்பிள்ளை பவுல்ராஜ் நேரில் சென்று பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அவர் கடல் சீற்றம் தொடரும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய மேலதிக ஆபத்துக்களை தடுப்பது குறித்தும் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மக்களுடன் கலந்துரையாடினார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் இன்று திடீரென ஏற்பட்டு தொழில்நுட்ப கோளாறு சீரமைக்கப்பட்டு தற்போது சேவைகள் மீண்டும் வழமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் இன்று திடீரென்று ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடவுச்சீட்டு வழங்கும் சேவைகள் தற்காலிகமாக தடைப்பட்டன. இதனால் காலை வேளையில் சேவைகளை பெற வருகை தந்த பொதுமக்கள் கடும் தாமதத்தை எதிர்கொண்டு பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர். எனினும் பாதிக்கப்பட்ட கணனி முறைமை உடனடியாக சீரமைக்கப்பட்டு தற்போது சேவைகள் மீண்டும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மகேஷ் கருணாதாஸ் தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் இனி எந்தவிதமான தடங்களுமின்றி சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் உறுதிப்படுத்தியுள்ளார்.
அதிகாலை வேளையில் நாட்டின் இருவேறு இடங்களில் இடம்பெற்ற பேருந்து விபத்துகளில் 2 உயிரிழந்துள்ளதுடன் குழந்தையும் சாரதியும் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து கல்முனை நோக்கி சென்ற தனியார் அதிநவீன சொகுசு பேருந்து தம்புள்ளை மகியங்கனி பிரதான வீதியின் தமனயாய பகுதியில் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 63 வயதுடைய தாயாரும் அவரது 43 வயதுடைய மகனும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். மேலும் அவர்களுடன் பயணித்த 1.5 வயதுடைய குழந்தை பலத்த காயங்களுடன் புலனறுவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பும் போது நிகழ்ந்த இந்த விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதியை பகமுன காவல்துறையினர் கைது செய்தனர். இதேவேளை மொனராகலிருந்து தமன்பில நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று அதிகாலை 3:55 அளவில் புத்தள மகா கொடையாய பகுதியில் வீதியை விட்டு விலகி சுமார் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இயந்திர கோளாறு காரணமாக ஏற்பட்ட இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த பயணிகள் வேறு எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. சம்பவம் குறித்து புத்தள காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு சேவையை வலுப்படுத்தவும் அரசு ஊழியர்களின் நலனை மேம்படுத்தவும் அரசாங்கம் பல முக்கிய தீர்மானங்களை எடுத்துள்ளது. அரச ஊழியர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவித்த அவர் அரசு சேவைக்கு 72,000 புதிய ஊழியர்களை இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் எதிர்காலத்தில் அரச ஊழியர்களின் இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கான பாடசாலை சேர்க்கைகள் ஆகியவற்றை அரசியல் தலையீடுகளின்றி திறமை மற்றும் தகுதியின் அடிப்படையில் மட்டும் வெளிப்படையாக இடம்பெறும் என்று அவர் உறுதியளித்தார். இதேவேளை நாட்டின் பாடசாலைகள் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கணிதம் மற்றும் விஞ்ஞானம் உள்ளிட்ட முக்கியமான பாடங்களுக்கான ஆசிரியர் நியமனங்களை விரைவுபடுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற அமைச்சர் ஆலோசனைக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதற்கமைய ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பிரதேசங்களை அடையாளம் கண்டு வெற்றிடங்களை உடனடியாக நிரப்பவும், ஆசிரியர் இடமாற்றங்களை முறைப்படுத்தவும், கஷ்டப்பிரதேச கொடுப்பனவு முறைமைகளை மீளாய்வு செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். எரிபொருள் விநியோகத்திற்காக தற்போது நடைமுறையில் உள்ள QR முறையையும் எரிபொருள் வரப்புகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அந்த சங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த நடைமுறைகள் பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டனர். அத்துடன் இலங்கை பெட்ரோலிய கொடுத்த ஆவணத்தின் நஷ்டம் தற்போது முழுமையாக ஈடு செய்யப்பட்டுள்ளதால் அதனை ஈடு செய்வதற்காக விதிக்கப்பட்டுள்ள 50 ரூபாய் வரியை நீக்கி மக்களுக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள 18% பெறுமதி வரி மற்றும் விநியோகஸ்தர்களுக்கான சேவை பணி கட்டணம் 3%-இருந்து 1.6% குறைக்கப்பட்டதால் தாங்கள் கடுமையாக பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும், நாட்டில் இயங்கி வருகின்ற ஸ்னோஃபெக், லங்கா, IOC போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். வடக்கு மாகாண நிதி திட்டமிடல் உள்ளிட்ட பல அமைச்சுகளின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் இன்று ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குறுகிய காலத்தில் அதிக மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதாலும், எதிர்வரும் அக்டோபர் முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய உள்ளதாலும் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களும் மனிதவளம், நிதி, வாகனங்கள் மற்றும் உபகரணங்களுடன் முழுமையான தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். கட்டட அனுமதிக்கு முரணாக அமைக்கப்பட்ட கட்டுமானங்கள் காரணமாக குடிபுகு சான்றிதழ் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும், விதியை மீறியவர்களுக்கு எதிராக உள்ளூராட்சி மன்றங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தற்போது சுற்றுலா பருவம் என்பதால் சுற்றுலா தலங்களின் தூய்மையை பேண ஆளுநர் அறிவுறுத்தினார். பொது இடங்களில் குப்பை கொட்டுகின்றவர்களை CCTV மூலம் கண்டறிந்து போலீசார் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்க பணிப்புரை விடுக்கப்பட்டது. அத்துடன் ஒருங்கிணைந்த கழிவு முகாமைத்துவ செயற்திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. 2027 ஆண்டு முதல் லன்ஷீட் பாவனைக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் அமலாகும் என்று உள்ளூராட்சி ஆணையாளர் இதன்போது தெரிவித்தார். மேலும் குளங்களை தூர்வாறுதல், வீடமைப்பு மற்றும் வீதி புனரமைப்பு திட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. எல்லாருக்கும் ஒவ்வொரு சிந்தனை, எல்லார்ட்டையும் சிந்தனை இருக்குது. எல்லார்ட்டையும் இருக்கிற சிந்தனைகளை நீங்கள் உள்வாங்கிக்கொண்டீங்கன்னா எங்கேயோ போகலாம். மற்ற ஒபிசும் ஒரு அழகா இருக்கும். பப்ளிக் வரைக்கும் சந்தோஷமா வரும். கணிதங்கள் போட்டால் அதுக்கு பதில் கொடுக்கத்தானே ஒன்றில் இது செய்யல, அதெல்லாம் செய்ய முடியும். அல்லது என்னென்ன இதை கொண்டு வந்தால் செய்யலாம். களியாட்ட நிகழ்வுகள்
வீடுகள் திருமண விழாக்கள் அதுகளில் திருப்பி அந்த தண்ணீர் பாவிக்கப்படுறது. இலங்கையின் புகழ்பெற்ற 2 வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் வருடாந்த ரதோற்சவ திருவிழாக்கள் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ வெகு விமர்சையாக நடைபெற்றன. யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் ரதோற்சவ திருவிழா இன்று விசேட பூஜைகளுடன் இடம்பெற்றது. மூலஸ்தான மற்றும் வசந்த மண்டப பூஜைகளை தொடர்ந்து முருகப்பெருமான் பஞ்சரதமேறி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நாளில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் திரண்ட பக்தர்கள் காவடி எடுத்தும் அங்க பிரதிஷ்டை செய்தும் கற்பூர சட்டி ஏந்தியும் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். இதேவேளை கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அருள்மிகு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் திராவிட முகப்புத்திர சிற்பத்தேர் உற்சவம் இன்று காலை நடைபெற்றது. கடந்த 3ஆம் திகதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மகோற்சவத்தின் தொடர்ச்சியாக ஆலய பிரதமுகர் தலைமையில் பஞ்சமுக விநாயகருக்கு விசேட பூஜைகள் நடத்தப்பட்டு சுவாமி தேரில் ஆரோகணிக்கப்பட்டார். ஆயிரக்கணக்கான அடியார்கள் வடமுழுக்க தேர் உலா சிறப்பாக இடம்பெற்றது. ராமபிரானால் வழிபடப்பட்டதும் பிதிர்க்கடன் தீர்க்கின்ற தீர்த்தக்கேணியை கொண்டதுமான இந்த ஆலயத்தின் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் நாளை நண்பகல் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசாரால் விசேட வீதி பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய இன்று மட்டக்களப்பு கொழும்பு பிரதான நெடுஞ்சாலையில் பயணித்த வாகனங்கள் தீவிர விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது வீதி ஒழுங்கு விதிமுறைகளை மீறிய வாகனங்கள், அதிவேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஏனைய வாகனங்கள் கண்டறியப்பட்டதுடன் முறையான ஆவணங்களின்றி பயணித்த வாகன சாரதிகளுக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பல்வேறு நீண்டகால கோரிக்கைகளை முன்வைத்து தீவு முழுவதும் உள்ள கிராம அலுவலர்கள் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரிகள் அனைவரும் கூட்டாக உடல்நலக்குறைவு விடுப்பு விண்ணப்பித்து பணியில் இருந்து விலகியுள்ளனர். கடந்த 8 ஆண்டுகளாக மாற்றமின்றி இருக்கின்ற 600 ரூபாய் பயணப்படி உயர்த்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியே நேற்று இந்த போராட்டம் தொடங்கப்பட்டது. 20 லிட்டர் எரிபொருளுக்கு சமனான பயணப்படியை வழங்குவதற்கு கடந்த 2024ஆம் ஆண்டில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்த போதிலும் அது இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று தொழிற்சங்க தலைவர் நந்தன ரணசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். இந்த 2 நாள் அடையாள தொடர் போராட்டத்தினால் நாடு முழுவதும் உள்ள பல மாவட்டங்களின் தட்டையான நிர்வாக சேவைகள் மற்றும் பொதுமக்களுக்கான அத்தியாவசிய சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நோர்புட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அயர்பி தோட்டத்தில் இன்று கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த தோட்ட தொழிலாளர்கள் மீது ஏற்பட்ட குளவி தாக்குதலில் 11 பேர் காயமடைந்து டிக்கோய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேயிலை தோட்ட மரத்தின் உச்சியில் இருந்த குளவி கூட்டை வேட்டையாட பறந்து ஒன்று தாக்கியதிலேயே கலைந்து வந்த குளவிகள் தொழிலாளர்களை கொட்டியுள்ளதாக தெரியவந்துள்ளது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் 8 பேர் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார்கள். மேலும் 3 தற்போதும் விடுதியில் தங்கி சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மலேசியாவை புறப்படமாகவும் வதிரி ஆனந்தமனை, கரவட்டி மத்தி, சம்பந்தர் கடை மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சபாரட்னம் கணேசன் அவர்கள் 11/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இயற்கை எய்தினார். யாழ்ப்பாணம் மட்டுவில் தெற்கை புறப்படமாகவும் சுவிட்சர்லாந்து மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு மயில்வாகனம் செல்வன் அவர்கள் 5/8/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் சில்லாலையை புறப்படமாகவும் கொழும்பு வெள்ளவத்தை மற்றும்
ஆஸ்திரேலியா சிட்னி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ரீட்டா டேவிட் அவர்கள் 8/8/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மன்னார் வங்காளை 8ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த திருமனுவேல் அந்தோணி ரெவல் அவர்கள் 11/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.